அன்னை தமிழுக்கு வணக்கம். அருணகிரிநாதர் அருளிய வேல்விருத்தம் 4வது பாடல். முதல் 3 பகுதியினுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கேளுங்க. பாடல் 4வது பாடல் வேல்விருத்தம். அண்டர் உலகம் சுழல என் திசைகளும் சுழல அங்கியும் உடன் சுழலவே அலை கடல்களும் சுழல அவுணர் உயிரும் சுழல அகில தளமும் சுழலவே மண்டலம் நிறைந்த ரவி சதகோடி மதி உதிரும் ஆன விரங்கி அணியும் மணி ஒளியினில் சகல தளமும் மருள சிரம வகை வகையினில் சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தளலும் வெங்கனுடனும் பகடு தன்புறம் வரும் சமனை யான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சேல் என மென் சரண கஞ்சம் உதவும் கருணைவேல் கந்தன் முருகன் குமரன் வன்குறவர் தம் புதல்வி கணவன் அலைகொண்ட வேலே. இந்த பாடலின் பொருள்: அண்ட சராசரமெல்லாம் சுழல என் திசையும் அதன் அஷ்ட பாலகர்களோடு சுழல எல்லாவற்றையும் பொசுக்கும் அக்னி பகவானே சுழல அலையாடும் கடல் சுழல அரக்கரும் தன் அழிவு வந்ததென சுழல அவர்கள் ஆண்ட பிரபஞ்ச அகிலமும் சுழல 100 கோடி சூரியனும் சந்திரனும் உதிரும் வண்ணம் போர் முரசு கொட்டியபடி தன்னில் அணிந்த மணிகள் ஒலிக்கும்படி எல்லா உலகமும் 14 உலகமும் 1008 அண்டமும் சுழலும்படி புரியா வகையில் வரும் வேல் யாருடையது? அது தண்டாயுதமும் கொடிய பாசக்கயிறும் சந்திரன் பிறைபோல் வளைந்த பல்லும் நெருப்பை உமிழும் கண்களும் கரிய நிறத்துடனும் எருமை மேல் வரும் யமனைக் கண்டு நான் அலறும்போது அஞ்சாதே நான் இருக்கின்றேன் எனச் சொல்லி வருவதும் கந்தன் முருகன் குமரன் என்பவனும் கானகத்து குரமகளின் கணவனுமான முருகனின் திருக்கையில் இருக்கும் வேல் என்பது பொருள். இந்த ஞான மறைபொருள் என்ன? ஒவ்வொருவனுக்கும் அவன் உடலில் உயிர் இருக்கும் வரைதான் வாழ்வு. அந்த வாழ்வினை முடித்து கொள்ள யாரும் தயாராக இல்லை. உலகிலே எல்லோருக்கும் இருக்கும் ஒரே பயம் மரண பயம். எவ்வளவு பெரும் ஞானி என்றாலும் அவனும் வாழ்வை நீட்டிக்க விரும்புவானே ஒழிய இந்த உலகில் வாழ்வினை முடிக்க ஒருவரும் விரும்புவதில்லை. ஆனால் வாழ்வு முடியும் நேரம், உடலை விட்டு உயிர் நீங்கும் நேரம், மனம் கலங்கும், கண்கள் மங்கும், காது கேட்கும் திறனை இழக்கும், இன்னும் உடல் கலங்கி உள்ளம் கலங்கி என்னென்ன சுழற்சிகளோ நடக்கும். அதைத்தான் அருணகிரியார் இங்கு சொல்கின்றார். உலகம் கலங்கிற்று, அண்டம் கலங்கிற்று, கடல் கலங்கிற்று, அக்கினி தேவன் கலங்கினான் என்பதெல்லாம் கடைசி நேரத்தில் உடலும் மனமும் படும் அந்த கலங்கிய நிலை போராட்டத்தை, கையறு நிலை போராட்டத்தை குறிப்பதே. இங்கு சூரியன் சந்திரன் என்பது இரு நாசி மூச்சினை குறிப்பது. அக்னி என்பது உடல் சூட்டை குறிப்பது. சூடற்ற உடல் பிணம் என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அண்டம் என்பது எல்லையில்லா மனதை குறிப்பது. அசுரர்களின் அலறல் என்பது சாகும் நேரம் ஒவ்வொரு மனிதனும் தன் பாவங்களை எண்ணி கலங்குவதை குறிப்பது. அந்நிலையில் யமன் வரும் நிலை என்பது சாவு நெருங்கும் நிலை. அந்நேரம் முருகனை நினைத்து சரணடைந்தால், அந்த நேரம் முருகனை நினைத்து சரணடைந்தால் அந்த பயம் நீங்கும். சாவை வெல்லலாம் என்பது இங்கு சொல்லப்படும் மறைபொருள். சாவை வெல்லலாம் என்றால் சாகாவரம் என்று பொருள் அல்ல. பிறந்த எல்லோரும் ஒரு நாள் இறப்பது விதி, யாரும் தப்ப முடியாது. மாறாக முருகனை வழிபட்டால் ஞானம் பெருகும். அந்த ஞானம் மரணம் என்பது ஆன்மாவுக்கான விடுதலை. அந்த ஆன்மா இனி இறைபாதத்தில் நிம்மதியாகும் எனும் தெளிவு வரும். அந்த தெளிவில் தைரியம் வரும். அந்த தைரியம் சாவையோ யமனின் வருகையினையோ பார்த்து புன்னகைக்க வைக்குமே தவிர அஞ்ச வைக்காது, கதற வைக்காது, அலறி ஓட வைக்காது. முருகனின் வேல் ஞான வடிவம். அதை சரணடைந்தோர் மரணத்துக்கு அஞ்ச மாட்டார்கள். மரணத்துக்கு பின்னும் அவர்கள் வாழ்வும் புகழும் நிறைந்திருக்கும். ஆம், உலகில் எல்லா மானிடரும் அஞ்சு ஒடுங்கும் மிகப்பெரிய பயம் மரண பயம். இந்த உலகத்தின் இயக்கமே மரணத்தை கண்டு மானிடன் ஓடும் ஓட்டத்திலும் சாவு வந்துவிடக்கூடாது என எடுக்கும் பெரும் முயற்சியில் தான் இருக்கின்றது. ஆனால் அதையும் தாண்டி அந்த பயம் ஒரு காலமும் மனதை விட்டு நீங்குவதே இல்லை. முருகனை வழிபட்டால் அவனின் ஞானவேல் அந்த பயத்தை அகற்றும். வாழ்வு ஒரு விளையாட்டு மைதானமாக தோன்றும். விளையாட்டை முடிக்கும்படி அவன் உத்தரவிட்டால் பாதுகாப்பாக
செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முருகன் கூட வருவான் எனும் நம்பிக்கையினை கொடுக்கும். மானிட வாழ்வு முடிவதை தவிர்க்க யாராலும் முடியாது எனும் பெரும் ஞானமும் அமைதியும் மனதினில் கிட்டும். மரணத்துக்கு பின் ஆன்மா இறைவாதத்தில் அமைதி கொள்ளும் எனும் பெரும் நம்பிக்கை உருவாகும். அந்த அமைதியும் நம்பிக்கையும் காலனை நோக்கி புன்னகைக்க வைக்கும். ஆம், முருகனை மனமாற வழிபட்டால் மரணபயம் இல்லை, வராது என இந்த 4ஆம் விருத்தத்தில் அழுத்திச் சொல்கின்றார் அருணகிரிநாதர். அப்படியே யோகம் என்பது சாதாரணம் அல்ல. மனம் ஒருமிக்கும் யோகத்தின் பொழுது மனம் என்னும் பெரும் உலகம் சுழலும், பெரும் அலையடிக்கும், பெரும் பிரளயமே ஏற்படும். மனதை அடக்கி யோகத்தில் நிறுத்துதல் என்பது உலகையே சுழற்சி அடக்குவதற்கு சமம். ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துவது என்பது 8 வகை உணர்ச்சிகளையும் அடக்குதல் என்பது ஆசை அலைமோதும் மனதை அடக்குதல் என்பதும் சாமானியம் அல்ல. மனம் என்பதும் எல்லையில்லாத பிரபஞ்சம் போன்றது. யோகம் என்பது தொடங்கும் பொழுது அது பிரளயமாகும். பெரும் குழப்பமெல்லாம் அடைந்துதான் தெளியும். முருகப்பெருமானின் ஞானத்தால் அந்த மனம் முழு தெளிவடையும். எக்குழப்பம் வந்தாலும் அவரின் ஞானம் அதை அடக்கி மனதை அமைதியாக்கும். அந்த ஞானம் பெற்ற மனம் மரணத்தை விரட்டும். முழு ஞானம் அடைந்த யோகி அரூபியாய் நிலைப்பான். காலன் எனும் யமன் அவனிடம் தோற்பான் என்பது பொருளாகும். நன்றி, வணக்கம்.